வெல்கம் டு பிளேயிங் வித் சென்சி. இதுதான் நம்ம டாக்ஸியோட என்ன பார்ட்டு சொல்கிறது, பார்ட் 3. நம்ம பென்டன் சீரியஸில் போட்டிருப்போம். பாதி முடிச்சாச்சு, இன்னும் பாதி மட்டும்தான் இருக்குது. அதில் அதுவும் பண்ணி முடிச்சு விட்டுறலாம். ஒரு வில்லேஜர் இங்கே வந்தால அவன் தங்கிட்டு வில்லேஜ் போனோன்னு கேட்டான். சரி அவனும் போயிட்டாங்க. திருப்பியும் வராங்க போகிறாங்க அவங்க. அப்படி வெளியே நிற்கிறானா, என்னடா வேணும்னு கேட்டால் போயிடுவான். என்னடா வேணும்? ஒன்றும் வேணாம், சும்மா பார்க்க வந்தோன்னா மூடிட்டு போங்கடாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படி தாங்க வேணுங்கன்னே வரதுவீங்களாம் போடாவில். சரி, ஒரு கஸ்டமரும் வர மாட்டேங்கிறாங்களே, ஒருத்தவனும் வர மாட்டேங்கிறாங்க கைஸ். ஒருத்தவனே காணோம். சரி கைஸ், நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். கடல் தாண்டி வேற போகிறோம். ராபிடோ புக் பண்ணுவோம். ஹலோ, இருங்க நம்ம கேட்குது. இருங்க கால் வச்சுக்கிறேன். ஹலோ கோஸ்டல் வில்லேஜ்லேருந்து சுப்ரமணி பேசுகிறேன். சொல்லுங்கள், என்ன வேணும்? இங்கே பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இது கோஸ்டல் வில்லேஜ் தானே? ஆமாம். வரோம். ஒரு ஆட்டுக்கிட்ட நின்றுட்டுருப்பியா? என்ன அவன் வளர்றான். சரி கேஸ், நம்ம ரிக்ஷாவை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, தன் ரிக்ஷா இருக்குல்ல, நாக்குறா லூசு பையா. வந்துருக்க வில்லேஜுக்கு. ஓகே சரி வைங்க. சரி, கதவை லாக் பண்ணி விட்ருவான். ரிக்ஷா பைத்தியம். பார்த்துக்கூடா தம்பி, இவன் புதுசாக வந்தவன், பார்த்துக்கோ. ஐயே, இந்த ஆர்சி இருக்குது பாருங்க, அப்படியே ஓடி போயிடுது. ஓகே சரிங்க, நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வைப்போம். ஃபுல் ஸ்க்ரீன் இங்கே தானே இருக்கும். பேக் பர்சனு எங்கே சார்? கோஸ்டல் வில்லேஜ் தானே? ஆமாம், வட்டிங்களா? நான் வந்துட்டுருக்கேன் சார், இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, இந்த கோஸ்டல் வில்லேஜ் ரொம்ப தூரமாச்சு. இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே கூட ஒரு லாவா இருக்கும் கைஸ், அங்கே தான் கைஸ் கோஸ்டல் வில்லேஜ் இருக்கும். பாருங்க, இவ்வளோ லேட்டாக லைட்டாக ஸ்டக் ஆகிடுது. சீக்கிரமா போ. குட்டி லாவா இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கும் சார். குட்டி லாவாவா? அந்தமாரி எதுவும் இல்லையே. சாண்டு பக்கமா? சாண்டு பக்கம் ஆமாம் சார், கொஞ்சம் தான் இருக்கும் சாண்டு. ஓகே, நீங்கள் இந்த ரிவர் கிட்ட சந்திக்கிறீங்க. வந்துட்டோம், ரிவர் கிட்ட வந்துட்டேன். அங்கதான் வாங்க. அப்படியே உள்ளே வாங்க சார், அது வில்லேஜ் உள்ள. சார், தண்ணியாக இருக்குது சார். எப்படி சார் ரிவர் தாண்டி எப்படி சார் வருது? சார் இங்கே சார், கத்தாதடி. அங்கே இருக்கிறப்பா டைவர்ட் ஆர்வர்லாம் போட்டிருக்காங்க பாரு. இன்னைக்கு சப்பு லக்கு தான். சரிங்க சார், வாங்க. ஏர்போர்ட் போடும். போய்க்கலாம். ஏன் உட்கார முடியலையா? சார், ரைடுன்னு ஆப்ஷன் காமிக்குமே.
ஐயோ மாடு உக்காந்துட்டீங்களா? ஓகே சார் போகலாம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணி சார் ஏர்போர்ட்டு போயிடலாம்? 10 மணி சார். ஐயோ ஓகே ஓகே. ஹெச்பி கம்மியாக தான் இருக்கும் போல. ஆமாம் சார். தாங்க கோட லேப்பில் அந்த இருக்கு சார். ஏர்போர்ட் வந்தாச்சு சார். இன்னும் மேலே போய் விட்டுருந்தோம் சார். மேலே போய் விட்டுறலாம். விட முடியுமா? இல்லை சார், இது ஏர்போர்ட் அளவுன்னு தான் மேலே இருக்கு ஏர்போர்ட். சரிக்கா. சரி பாய் சார். சரி ஏர்போர்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டாச்சு. நம்ம போயிட்டு நம்ம ஸ்டாப்பில் உட்காந்துக்குவோம். காசு கொடுக்கல சார். காசு எப்படி வாங்க போகிறோம் எங்க சார் கால் போகிறோம். சார் ஹலோ ஹலோ. காசே கொடுக்கல சார். என்ன காசு கொடுக்கல சார்? எமரல் சார். ஓ எமரலா சார்? வெறும் 20 எமரல் 10 எமரல் தான் சார். இன்னைக்கு அவ்வளோதான் கேஸ் பார்க்க முடியும். சார் தரவே இல்லை சார். நீங்கள் போயிட்டு ஐயோ வரவே இல்லை. வரவே இல்லையா? நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கில்ல எங்கேட்டு பக் ஆகிட்டு உங்களுக்கா? தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற அடிங்க. ஏன் எங்களே ஓடுறோம் இல்லை? ஃப்ளைட் புக்கிங் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி இருங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ வண்டி நிறுத்திட்டு இப்போ ஃப்ளைட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து தான் இருந்தோம். அது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பி வைக்கிறேன். ஓகே ஃப்ளைட் ஏரியாவுக்கு போயிடலாம். மணி 10 ஆயிடுச்சு. நம்ம தான் ஃப்ளைட் ஓட்டணும். ஃப்ளைட் டிக்கெட் மேலே இருக்கா? ஓகே கைஸ், அந்த கஸ்டமர் வரத்துக்குள்ளேயே போய் ஃப்ளைட்டில் உட்காந்துக்குவோம். 10 மணி 5 நிமிடங்களில் ஃப்ளைட் எடுக்கப்படும். அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியாச்சு. ஃப்ளைட்டா? ஃப்ளைட் தான். எவ்வளோ? இதுக்கு வந்து ஒரு நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பொறுத்து கொடுத்துருவோம் சார். கோஸ்டல் வில்லேஜ் ராயக்கோட்டை. கோஸ்டல் வில்லேஜா? ஒரு ராயக்கோட்டை கோஸ்டல் வில்லேஜா? ஓகே சார். எவ்வளோப்பா? அங்கே போகிறதுக்கு ஒரு 30 எமரல் தாங்க. 32 எமரல் தேவைப்படுங்க. இல்லை ஒரு 40 எமரல். 40 எமரல். என்ன இந்த ஷேர் கொடுக்குறதுக்கே லேட் பண்ணுறாரு. 40 எமரல் போடுங்க. சிடிக்க 5 எமரல். ஓகே சார். நீங்கள் ப்ளே உக்காந்துட்டீங்களா சார்? கீழே விழுட்டாரு. சரி அவர் பொறுமையாக வரட்டும். இல்லை கீழே விழுந்த மாதிரி தானே சவுண்டு கேட்டுச்சு. இருங்க ஃபோன் வருது. ஹலோ ஹலோ. என் காசு யாரும் எடுத்துக்காம பார்த்துக்காதீங்க. ஏர்போர்ட்லேருந்து கீழே விழுந்துட்டேன். உழுவில் ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். கொஞ்சம் காசு மட்டும் பார்த்துக்கோங்க. வந்து பிக்கப் பண்ணுமா? ஆமாம், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஐயோ இவன் ஒருத்தன் அடப்போங்க. நானே கூச்சிடுவேன். சேர்த்துன்னு போகிறேன் காருமோ.
கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரோம். ஜஸ்ட் யூ சார், நானே சேர்த்துட்டேன் சார். இருங்க சார், வரேன் ஒரு நிமிஷம். ஆட்டுக்குட்டினா நான் போய் படுக்கிறப்போ. ஐயோ, எங்கே ஸ்பான் ஆகிட்டு வேஸ். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் பேர்லாம் ரைடு கூட்டிகிட்டு போகிறோம். உக்காருங்கடா, எங்கடா போகிறீங்க? ஓகே, எல்லோரும் ஏற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு வாட்டி ஃப்ரண்ட் பர்சன் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பர்சன் ஓகே. எல்லாம் வந்துட்டிங்களாடா? ஓகே கைஸ், எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே, பர்சன் 1 வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க ப்ரோ. கோஸ்டல் வில்லேஜ் தானே ப்ரோ? நீ எங்கடா போனோம்? எல்லாம் கோஸ்டல் வில்லேஜ் தான் கைஸ். நான் அண்ணா நகர் போனோம். என்னது அண்ணா நகரா? ட்ரெயின் பிடிச்சி போய்க்கூடா? ஆட்டோ பிடிச்சி போய்க்கூடா? அப்போ எதுக்கு நான் ஃப்ளைட்லாம் கட்டி வச்சுருக்கேன் நாய். ஃப்ளைட்டுன்னா இங்கே போயிரு தம்பி, ஃப்ளைட்டுக்கு வேறு இருக்குது. நீ அந்த என்னது ரூவிட் போர்ட்டல் கிட்டே போனோமா சார்? கொஞ்சம் இவங்களெல்லாம் வில்லேஜில் விட்டு ரூவிட் போர்ட்டல் கிட்டே விட்டுறீங்களா? ரூயின் போர்ட்டலா சார்? ஆமாம் சார், அங்கே இருக்க ஒரு நெதர் ஒர்க் இருக்குது. நெதர் ஒர்க்கா? சரி போயிடலாம் சார். நல்லா இவங்களாம் வியூ பார்த்துட்டு வருவேன். செம்ம வியூப்பா. இந்த வியூவில் நான் கிராவிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். கிளி கண்டுபிடிக்கலாம் வேணாண்டா, ஏற்கனவே அந்த மொட்டை தாத்தா கண்டுபிடிச்சிட்டா. யாருடா அந்த மொட்டை தாத்தா? சொட்டடா சொட்டை. யாரா இவங்கலாம்? நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்கா. யாராவா? பிளேயரா? இங்கே போய் பிளேயரை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இங்கே போடுறாவ எவரில் வச்சுருக்கான். நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவோம். வில்லேஜ் வந்துருச்சு. கோஸ்டல் வில்லேஜ் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவோம்டா. வாங்கினே ட்ரெயின் பண்ணி. கோஸ்டல் வில்லேஜ் வந்துருச்சு. த லேண்டிங் இஸ் ஸ்டார்டிங். கோஸ்டல் வில்லேஜ் வந்துருச்சு. யாரெல்லாம் வில்லேஜ் போகணுமோ இறங்கிக்கலாம். வில்லேஜுக்கு போகிறவங்களாம் இறங்கிடுங்க. டி எவன்டாவன்? இந்த வில்லேஜரை பாருங்களேன். அப்படியே ஆட்டிய போடுறது. சரி, அவங்களாம் இறங்கி போட்டோம். சரி, நீங்கள் வெளில வாங்க சார் ஒரு நிமிஷம். இந்த ஃப்ளைட்டை மட்டும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஹலோ மிஸ்டர், ரைடு கொடுங்க மிஸ்டர். நீங்கள் மிஸ்டர் ஏதோ அசையாமல் இருங்க ப்ரோ. டேய், காசு கொடுத்துட்டு இறங்குங்கடா. இறங்கி தொலைய மாட்டேங்கிறாங்க. ப்ரோ, ஓ வா, இவங்க இறங்கவே மாட்டேன். ரைடு போன்றாங்க கைஸ். சரி இருங்க கைஸ் ஒரு நிமிஷம்.
ஓகே கைஸ் இப்போ வந்து நெதர் இருக்கு. ஓகே கைஸ் நம்ம ப்ளைனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம். இப்போது ஒரு ஏர் பலூனை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறேன். நம்மளோட இதுதான் ரெண்ட்டுன்ற மாதிரிங்க. ஹலோ சார். வாங்க சார். ஐயோ இதில் ஏறிக்கோங்க சார். ப்ளைனில் ஏன் போக முடியலன்னா பிகாஸ் ஐயோ ஒருத்தவங்க தான் உட்கார முடியும் போல். சார் ஒரே விஷயம் இறங்குங்க சார். நான் ஃப்ளைட்டே திருப்பி கூப்பிட்றேன். சார் சார் எங்கே சார் போகிறீங்க? ஓகே சார் அவர் வண்டியை வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த வண்டி எடுத்துட்டாரா? சரி ஓடிடுவோம். எவ்வளோ கொடுறா சார்? வண்டியெல்லாம் தர முடியாது சார். இதாங்க சார் உங்கள் எவ்வளோக்கு வச்சிடுறேன். யோ திருப்பி திருப்பி சொல்கிற இறங்கியா போயா சும்மா சும்மா நான் அப்படியா வீட்டுக்கு எட்டு எவ்வளோ கொடுத்துட்டு ஓடுறாயா அவன்? டாய் நில்றா திருட்டுறா சாமி. டாயோட சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு மரியாதை வண்டியா 8 ரூபா கொடுத்துட்டு ஓடுறாங்க சிவன். ஏய் தாத்தா ஏப்ரல் அதெல்லாம் இல்லை. உனக்கு மரியாதையா வண்டி ஊட்டியா இருக்கு. எம்பரில் போய் எங்கே போகிறான்னு பாருங்க. இல்லை காசு 8 ரூபா சேஞ்சு வாங்கிட்டு போயா. ஒன்றும் வேணாம் போயா. உன் வண்டி ஓட்டிடும். சரி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு நம்ம போயிடுவோம். வேறு வண்டி சார். நீங்கள் அப்படி வில்லேஜ் சைடு போங்க. நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ இதை வச்சுட்டு நான் அப்படிறான் அங்கே வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ சீக்கிரமாக போயிட்டு லேண்ட் பண்ணி இந்த சார் வேறுக்கு அடி வாங்க போகிறேன். சார் பத்திரமா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க சார். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க சார். நான் அப்படியாச்சும் வரேன். சீக்கிரமாக வந்துடுறேன் இருக்க. ட்ரேட் பண்ண அவ்வளோ நல்லா இல்லை தம்பி. ஒரு பப்பர் ஃபிஷ் வச்சுட்டு இருந்தாலும் ஒரு பப்பர் ஃபிஷ் சொல்கிறாடே. அப்படி டாப்பில் லேண்ட் பண்ணிடலாம் கைஸ். ஏர் பலூன்லேயே இது ரொம்ப ஸ்லோ கைஸ். இது ஓகே நம்ம ரிக்ஷா வச்சுட்டு காலையில் அவர் எங்கேயோ வந்து ஹோட்டலில் வந்து ரெண்ட் எடுத்து தூங்கிட்டாராம். காசுக்கு ஒரு வண்டியாச்சு கொடுக்கடா சார். உங்களுக்கு ப்ரைவேட் வண்டிலாம் வேணும்னா ரெட்டி 64 டைமண்ட்ஸ் தரணும் சார். 64 டைமண்ட்ஸா? டைமண்ட்டு. ஆமாம் சார் ஆமாம் சார். ப்ரைவேட்னா இது சார். ஓகே இந்த அவர் 8 ரூபா சேஞ்சு திருப்பி எடுத்துகிட்டு போகணும். சரி ரிக்ஷாவில் போயிடுவோம். ஆமாம்ல காலையில் போக சொன்னாங்க நம்ம லூசு மாரி. ஓகே ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். வெள்ளப்பே பேர் தான் செடிச்சூடு வச்சுருக்கா. வேலையில் குறிப்பாகவே இல்லை. சுத்தமாக பிடிக்கலப்பா. க்ரீப்பரு. இந்த க்ரீப்பர் லூஸு வர கைஸ் எப்பயாச்சும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியல. இந்த ரிக்ஷா வேற கைஸ் ஆகணும். ஓகே ஐயோ வாங்க போயிடுவோம் சார். வில்லேஜுக்கு வந்துட்டே இருக்கோம் சார்.
நீங்கள் அந்த கடல் ஓரமாக வந்துடுங்க சார். அவர் வேற வந்து அந்த மீட்டிங் இருக்குன்னாரு. கிழிஞ்சுது. இங்கே பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. சரி மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஆகுனா இந்த ஹார்ஸ் வந்து பக் ஆகிட்டு. ஐயோ அந்த இது வேற அவட மறந்து போயிடுது கைஸ். இன்னும் இந்த குதிரைக்கு ஒரு ஸ்பீடு எக்ஸ்பி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களே இருக்க சார் வந்துட்டுருக்கேன் சார். கோஸ்டல் வில்லேஜ் தானே சார்? சார் வட்டேன் சார். ஹலோ. ஓகே கைஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டாச்சு. அந்த சாரும் வரேன்ட்டாரு. இந்த சார் வந்தாரா இல்லை? சரி இருக்கு. அந்த கடலை தாண்ட முடியாது கன்ஃபார்ம். அது கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இல்லைன்னா கூட தாண்டிடுவேன். சரி கைஸ் இந்த ஃப்ளவரை வந்து அந்த இவரு வட்டார். சார் உங்கள் 8 ரூபா சேஞ்சை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க சார். ஐயோ இந்த ரிக்ஷா வேற கைஸ் இது. சார் 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 இறங்க சார் ஒரே விஷயம். என்னையா வண்டி இது? இப்போ ஏறுங்க சார். சார் ஆல்ரெடி நீங்கள் 24 டைமண்ட் கொடுத்துட்டீங்க சார். உங்களுக்கு 2 ரைடு ஃப்ரீயாக இருக்குது சார். எனக்கு பெர்மனெண்ட் வண்டி வேணும். பர்மனெண்ட் வண்டியா சார்? சரி சார் நம்ம கடை தான் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெதர் ஃபோர்ட்ரஸ்க்கு தானே சார் நீங்கள் போகணும்? அதெல்லாம் நேற்றையே நான் முடிச்சிட்டேன். வேறு ஏதோ நெதர் ஃபோர்ட்ரஸ்ன்னு என்னமோ சொன்னீங்க சார் நீங்கள். ஆமாம் ஆமாம். ஐயோ சார் சார் திறமை சார் இருக்கு சார். இந்த இடத்துல இறங்கிக்கோங்க சார். இப்படிலாம் ஆகும் தெரிஞ்சுதான் சார் என்னோட இன்னொரு வண்டியை நான் வச்சுருக்கேன். கழுத வண்டியாது இல்லை சார். அந்த கழுத ஏறி. சரி சார் கழுத வண்டியை வச்சுருக்கேன். வந்துட்டீங்களா சார்? சார் 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 மடிச்சுக்கோங்க சார். வேணா அந்த கழுதையை நீங்களே வச்சுக்கோங்க சார். எனக்கு வேணாம். இதுக்கு கழுதையா ஒன்றை முதல்ல அடிக்கணும்டா. சார் இப்போ எங்கே சார் போடும்? பைக் அடிக்க போடும் ஃபஸ்ட்டு. ஓகே சார். பைக் கடை இங்கே தானே இருக்கு. அவனே நடந்து வர சொல்லுங்க. அந்த பாடல் இதுவா இதுவா? ஓகே சார் கடைக்கே வந்தாச்சு. எனக்கு ஒரு வண்டியை ஒழுங்காக கூட ஆஃபர்னு கேள்விப்பட்டேன். இந்த கிடையாது ஆஃபர் கடையில். இவன்லாம் ஆஃபர் கடையில் தான் வாங்குறான். சரி இருங்க சார். ஃப்ளைட்டை மட்டும் இந்த வாரமாக விட்டுட்டு வரேன். வணக்கம் சார். என்ன சார் வேணும்? சைக்கிள் இருக்கா? பையனுக்கு வாங்கணும். சைக்கிள் இருக்குது. உங்கள் பையன் பேர் என்ன? உங்கள் பையன் பேரை வந்து சைக்கிள் அடித்து தருவோம் சார். அந்த மாதிரிலாம் வேணுமா சார்? என் பையன் பேர் குசுபாண்டி. குசுபாண்டியா? என்ன தம்பி? ஓகே சார். உங்கள் பையன் பேர் அடித்து கொடுத்தாரன். குசுபாண்டி தானே?
ஓகே கைஸ், குசுப்பாண்டி அடிக்கணும். எங்க சார் ஒரே நிமிஷம் அடிச்சு கொடுத்துட்றேன். என் பையன் அடிச்சிருவா சார் குசுப்பாண்டின்னு. சார் இல்லை 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 சார், அது நான் அவனை கூப்பிடுறது பட்ட பேர். அவன் பேர் அழகன். அழகடா, என்னையா பேர் இதெல்லாம்? சார் அடிச்சிடுறேன், பாத்தியா இராதீங்க. இன்னொரு செல்லமா கூடுவேன். சரி சார், உங்கள் மேலே பேர் சொல்லுங்கள் சார். கேஸ் பாட்டி சார். கேஸ் பாட்டியா? சார் உங்கள் பையன் நிறைய கேஸ் போடுவாளா? ஆமாம் சார், சும்மா லீக்கேஜ் பண்ணுவா. பாண்டி தானே சார்? பாண்டி, கேஸ் பாண்டி சார். பேர் அடிச்சாச்சு சார். பைசிக்கிள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க சார். தரேன் கொடு இருக்கு சார். நான் இதில் வைக்கிறேன். போக இதில் வச்சுருக்கேன் பாருங்க சார், ஃபேமில் பார்த்துக்கோங்க. குசுப்பாண்டின்னு எழுதியாச்சு சார். சார் நானே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் சார். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் சைக்கிள் பார்க்குறேன் சார். என்ன சார் உங்கள் பையனுக்கு கொடுத்த சைக்கிள் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க? யாருக்குப்பா அந்த சைக்கிள்? அப்போ நீங்கள் தான் குசுப்பாண்டியா? ஆமாப்பா சார். படத்தை கொடுத்துட்டு போங்க சார். சைக்கிள் இது ஒழுங்காகவே ஓட மாட்டேங்குது. ஒரு ஸ்கிட்டு கூட அடிக்க முடியல சார். நல்லா ஸ்கிட் அடிக்கும் சார். நீங்கள் கொடுங்க, நான் அடிச்சு காமிக்கிறேன். ஒன்றும் தேவையில்ல. படித்ததுன்னா சார் ஸ்கிட்டா இல்லை பியா? எவ்வளோ? 50 ரூபா சார். பைக் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறீங்களா சார்? பைக் வந்து ஒரு 2 டேர்ட் பைக் வந்துருக்கு சார். ஒன்று வந்து மாடல் வந்து டேர்ட் பைக்கு 2021 விட்டது சார். இப்போ புதுசாக டேர்ட் பைக் வந்தது காமிக்குவா சார்? 2025 இருக்கவா சார்? வாங்கிக்குவீங்களா சார்? நல்ல சார். இல்லை உங்கள் வீடு வரைக்கும் கூட வந்து விட்டு தருவோம் சார். இதில் ஏதாச்சும் பேர் அடிக்கணுமா சார்? அதெல்லாம் வேணாம்ப்பா. நீனே அமரல் எடுத்துட்டு ஓடிட்டியா? இல்லை மாசுன்னு எழுதுவா சார் இந்த பைக்கில்? ஒன்றும் வேணாம். சரி சார், 50 ரூபா சார். சைக்கிளுக்கும் பைக்குக்கு சேர்த்திங்கன்னா மொத்தம் 24 ரூபா. எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் சார். 24 ரூபா. நம்ம கடையில் வந்து 2 இது வாங்குறவங்களுக்கு ஆஃபர் சார். அப்போனா எனக்கு ஒன்று தான் சார் வரும். 1 ரூபா கொடுத்து ஏமாற்ற பார்க்குறீங்களா சார்? சார் உள்ளே வந்து கொடுத்துட்டு போங்க சார். இல்லை சைக்கிள்லேயே ஏறி கொடுத்தா எப்படி சார் வரும்? நீங்கள் அவுந்துருங்க சார். அட போங்க சார், நீங்களும் உங்கள் காசும் வந்துச்சு சார். இந்தாங்க சார். சார் இருக்கு சார், கலர் பார்க்கணும். கலரா சார்? சாரி சார். சார் உங்களுக்கு இந்த கலர் பிங்க் ஓகேவா சார்? கலர்ப்பா. சரி சார். ஸ்பாடாகிறது பிங்க் ஸ்பாடானா பர்பிள் சார். ப்ளூ சார். ஏதோ கொஞ்சம் கலர் இருக்குது சார். எல்லாத்தையும் போட்டு காமிப்பா சார். நைட் ஆயிடுச்சு சார். இருக்கு சார். எல்லா மாடலும் காமிக்கணும்னா ஓகே. ப்ளூ எடுத்துக்கிறீங்களா? சரி சார். எல்லா மாடலும் காமிக்கணும்னா இங்கே கொஞ்சம் உள்ளே வாங்க சார். மற்ற மாடல்லாம் உள்ளே இருக்கு. வாயாச்சு. சரி இருக்கு சார். இவங்க கருமை பிடிச்ச ஜாம்பி வேற கைஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு. இந்த சேரில் டைமண்ட் ஆர்பர் போட்டுட்டு அடிக்கிறதுக்கு கூட சாவறாரு கைஸ். ஐயோ
இதுக்கு தான் நான் நைட் ஆனாலே கடையை பூட்டிடுவேன் கைஸ். சார் இருக்கீங்களா? இருக்கேன். இதான் கடையை சேவ் பண்ணி தரேன். ஷீல்டெல்லாம் இருக்கு போல சார். சார் என்ன சார் படி வச்சு? யோ யார் நீ எல்லாம்? நம்ம பைக்கில் ஒன்று எடுத்துகிட்டு ஓடிடலாம். வேற எங்கேயாச்சும் போய் பாய் சார். ஐயோ இவன் நம்மளை மாட்டி விட்டா.